பிரித்தானியாவில் தகுதியுள்ள சுமார் 4,00,000 குடும்பங்கள் ஆண்டுக்கு 2,000 பவுண்டுகள் வரை கிடைக்கக்கூடிய அரசின் வரியில்லா குழந்தை பராமரிப்பு உதவியை பெறாமல் தவறவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பெற்றோர் தங்களின் 11 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்காக செலுத்தும் ஒவ்வொரு 8 பவுண்டிற்கும் அரசு தனது பங்காக 2 பவுண்டுகளை சேர்க்கும். இதன் மூலம் ஆண்டுக்கு அதிகபட்சமாக 2,000 பவுண்டுகள் வரை சேமிக்க முடியும். வாரத்திற்கு சராசரியாக 16 மணி நேரம் வேலை செய்து அதற்கான குறைந்தபட்ச ஊதியத்தை பெறும் பெற்றோர் இந்த உதவித்தொகைக்கு தகுதியானவர்கள் ஆவர். இதற்கான கணக்கை ஆன்லைனில் தொடங்கி பயன்படுத்தலாம். யுனிவர்சல் கிரெடிட் நிதியுதவி பெறுபவர்கள் அல்லது ஆண்டுக்கு 1 மில்லியன் பவுண்டுகளுக்கு மேல் சம்பாதிக்கும் பெற்றோர் உள்ள குடும்பங்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற தகுதியில்லை. இந்த அரசு கணக்கை 3 மாதங்களுக்கு ஒருமுறை மறு உறுதி செய்ய வேண்டும் என்ற விதிமுறை உள்ளதாலும் சில பராமரிப்பு மையங்கள் இத்திட்டத்தில் இணையாததாலும் பல குடும்பங்கள் இதனை பயன்படுத்த தயங்குவதாக நிபுணர்கள் கூறியுள்ளனர். இந்த நிதியுதவி குடும்ப செலவுகளை குறைக்க பெரிதும் உதவும் என்பதால் தகுதியுள்ள அனைத்து பெற்றோர்களும் உடனடியாக பதிந்து பயனடையுமாறு HMRC அதிகாரி மைடில் லாயிட் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த தொகையானது 3 மாதங்களுக்கு ஒருமுறை அதிகபட்சமாக 500 பவுண்டுகள் என்ற வீதத்திலேயே பிரித்து வழங்கப்படும் என்றும் மொத்தமாக ஒரே முறையில் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவி கோடைக்கால விடுமுறை நாட்களில் நடத்தப்படும் சிறார் முகாம்கள் மற்றும் விடுமுறை கால கல்வி மையங்களுக்கும் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது.